பிதாவே, இந்த வேதவாசம் நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசிர்த்தாரும் தேவனுடைய நாமப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பின் நேயர்களே, இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சி நேராக உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். ஓராண்டிலே வேதத்தை வாசித்து முடித்து விடலாம். எத்தனை முறை கேட்கிறீர்களோ அத்தனை முறை நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்கிறீர்கள். அதே மாத்திரமல்ல, அன்பு, ஐக்கியம், வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை எல்லாவற்றையும் இதில் கொடுக்கும். நோயில் இருக்கப்பட்டவர்களும் வேலை கடினமான நேரங்களிலும் கூட இதை நீங்கள் கேட்டு பயனடையலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 1 முதல் 4 அதிகாரங்கள். ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் வீட்டில் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாக விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கு பிழைப்பேன் என்று எக்ரோன் தேவனாகிய பாகால் சேவனிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, எழுந்து சமாரியருடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய், இஸ்ரவேல் தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேவனிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள். இது நிமித்த நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனுடைய சொல் என்றார். அப்படியே எலியா போய் சொன்ன அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்த பொழுது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேல் தேவன் இல்லை என்ற நீ எக்ரோன் தேவனாகிய பாகால் சேவனிடத்தில் விசாரிக்கப் போகிறாய். இது நிமித்த நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனுடைய சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அவன் மயிறுடைய தரித்திருந்து வார்க்கட்சியை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனாக பிரதித்திரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றார். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாக வர சொல்லுகிறார் என்றார். எலியா அவர்களுக்கு பிரதித்திரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றார். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவருடைய 50 சேவகரையும் அவன் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்த பொழுது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உம்முடைய அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாக. ஏதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவர்களுடைய 50 சேவரையும் பட்சித்து, இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனுடைய இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றார். அப்படி அவன் எழுந்து அவனுடைய கூட ராஜா அவனிடத்துக்கு இறங்கி போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ எக்ரோன் தேவனாகி பாகால் தேவனிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினார். அதில் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடினான். அவன் ஸ்தானத்தில் யூதாவின் ராஜா யோசபாத்தினுடைய குமாரனான யோராமன் 2ஆம் வருஷத்தில் யோராம் அவன் ராஜ்யத்தில் ராஜாவானான். அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அதிகாரம் 2. கர்த்தர் எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்போகிறார் என்பதை ஏவியர் எலியா எலிசாவோட கூட கில்காலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்னும். அதற்கு எலிசா, நானும் விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும்
அவருடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைய தினம் கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்து கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். பின்பு எலியாவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் எரியோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடு விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படி அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள். எரியோவிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைய தினம் கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் ஜனத்தினிடத்துக்கு உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள என்பது உமக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருக்காமல். பின்பு அவனை நோக்கி, நீ இங்கு இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசியின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பதார்த்தம் கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் மட்டும் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுகி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரவழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைக்கு பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்ட, உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இது அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, தன் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே என்று சேனை புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தாவே எங்கே என்று சொல்லி கர்த்தரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைக்கப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசி புத்திரர் அவனை கண்டவுடன், எலிசாவின் மேல் இறங்கி வருகிற என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை அவனை வணங்கினான் என்று சொல்லி காண்கிறோம். அவன் சலித்து போக மட்டும் அவர்களை அலட்டி கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படி 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனுடைய தேடியும் காணாமல் எரிகோல் அவரிடத்தில் திரும்ப வந்த பொழுது அவன் இஸ்ரவேலை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். பின்பு அந்த பட்டணத்தார் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதே எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் என்றார்கள். அது உம்முடைய அடியார் 50 பாலகர்கள் இருக்க அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை தேவனுடைய ஆவியானவர் அதை அவனுக்கு பர்வதங்கள் ஒன்றின் மேலாகலும் பள்ளதாக ஒன்றின் மேலாகலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவர் அவனை அனுப்ப வேண்டாம் என்றார். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டி எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவன் நீர்விட்டு அண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலிசா சொன்ன வார்த்தைகளின்படி அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிட்டு அவன் அவிடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போவில் பிள்ளைகள் பட்டினிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையாய் ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து,
கர்த்தர் நாமத்திலே அவர்களை சபித்தார். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்கள் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்திலிருந்து கார்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமரியாவுக்கு திரும்பினான். அதிகாரம் 3. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்திலே ஆகாபின் மனுஷராகிய யோராம் சமாதாவிலே இஸ்ரவேலின் ராஜா 12 வருஷம் பாரம்பரிய கர்த்தர் பார்வோனுக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் கர்த்தர் தகப்பனையும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பனை பண்ணுவித்த பாகாலின் சொல்லி அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். மோவாபின் ராஜாவாகிய மோசே ஆடுகளை பெருமூச்சின இருக்க இஸ்ரவேலிலே ராஜாவுக்கு 2,00,000 ஆட்டுகளின் 2,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போனவைகளில் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்தில் யோராம் தன் ராஜாவை இஸ்ரவேலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலுக்கெல்லாம் இலக்கம் பார்த்து போய் யோவாபின் எனக்கு இருந்த விரோதமாய் கலகம் பண்ணின மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னுடைய வருகிறதாக என்று சொல்லி ராஜாவை யோசபாத் கேட்டவுடனே பின்பு கேட்டு அனுப்பினதற்கு அவன் வருகிறேன், நான் நீர் என்னுடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றார். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோ அந்த வழியாய் போவோம் என்றான். அப்படியே இஸ்ரவேல் ராஜாவும் சோதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனால் அவர்கள் 7 நாள் சுற்றி போது அவர்களை பின்தொடர்கிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிட்டு, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் சகல மோவாபியரின் ராஜாக்களையும் ஒப்பு கொடுத்தோம் என்றார். அப்பொழுது யோசபாத் தம்முடைய கர்த்தரிடத்தில் விசாரிக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளை இருவரும் இல்லை என்று ராஜாவுக்கு ஒரு எலியா கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனை எலிசா ராஜாவின் ஊழியக்காரர் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தைகள் அவரிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேல் ராஜாவும் யோசபாத் ஏதோம் ராஜாவினிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கு என்ன, நீர் உம்முடைய தகப்பனாய் தீர்க்கதரிசியிடத்தில் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசியிடத்திற்கும் போம் என்று. அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இன்று 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முதலத்தை பாராதிருந்தார் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறத நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டலம் வாத்தியக்காரன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த பொழுது கர்த்தருடைய கரை அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்கள் வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டார்கள், மழையும் காணப்பட்ட, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகஜீவன்கள் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்குக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தில் விதைகளெல்லாம் கல்மேடுகளாக கெடுப்பீர்கள் என்றார். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் தண்ணீர் ஏதோ தேச வழியாக வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேள்விப்பட்ட போது அவர்கள் ஆயுதம் தரித்தக்க வயதுள்ளவர்களையும் தங்கள் மேல் தாரமானவர்களை எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு எல்லையில் நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்த பொழுது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள் இது இரத்தம் அந்த ராஜாக்களை நாங்களே ஒரு வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். அதனால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதெல்லாம் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியருக்கு
தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தோர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். ரேசத்திலே மாத்திரம் அதன் பலர்கள் இன்னும் இடைப்படாதிருக்கிறது. கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதை சேர்த்து சேதமாக்கினார்கள். நித்தமும் மரமாக என்ற பொழுது மோவாபியரின் ராஜாவின் கண்டபொழுது அவன் ஏதோமின் ராஜாவாகிய வறுமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவின 70 பிரிவை கூட்டி கொண்டு போனான். ஆனாலும் அவர்களினாலே கூடாமற் போயிட்டு அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்திலே ராஜாவாக புத்திரபானை பிடித்து அவனுக்குள்ளே பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் மேல் கடும் உண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் சொந்தத்திற்கு திரும்பி விட்டார்கள். அதிகாரம் 4. தீர்க்கதரிசனத்தில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய மகன் என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவு. கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரன் எனக்கு அடிமையிலாக்கி கொண்டு வந்தான் என்றார். எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவன், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமலும் அடியனுடைய வீட்டிலும் வேறொன்றும் இல்லை என்றார். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக பெரும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உடனே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி இந்த பாத்திரங்கள் எல்லாம் இவற்றிற்கும் வளர்ந்து நிறையுள்ள ஒரு பக்கத்தில் வை என்றார். அவன் படகிலிருந்து அவன் அவரிடத்தில் தன் பிள்ளைகள் கதவை போட்டு கொண்டு இவர்கள் மாத்திரம் இப்படி தங்குவதற்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்போ அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவன் தன் மருமகள் ஒருவன் நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என. அதற்கு அவள், வேறு பாத்திரம் இல்லை என்றார். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு அவர்கள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விட்டு உன் தரித்திற்கு கொடுத்தான். மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஐஸ்வர்யம் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அப்பொழுது ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போல் இருக்கும் பொழுது அங்கே ஒரு மிகுந்த கனம் புரிந்த ஒரு ஸ்திரீ அவனை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படி பணப்பட்டு அப்பொழுது அவள் பயணப்பட்டு வருகிறதே அல்லாமல் பிரயோஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவன் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்த பொழுது தேவனுடைய மனுஷனாகி அவர் பரிசுத்தவான்களாக என்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு அறையை கட்டிவிட்டு அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் ஒன்றையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்பாயாக அங்கே நீங்களாம் என்றார்கள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்தந்த அறை வீட்டிலே தங்கள் அல்லே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரரை கேசி நோக்கி, இந்த சுனேமியாலே அழைத்து கொண்டு போக என்றான். அவனை அழைத்து கொண்டு போனேன். வந்தான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் யோசியாவை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல காரணம் எங்கள் முன்னில் வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்தில் திரளாது சேனாதிபதி இடத்தில் உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் என்ன என்று அவன் கேள்வி என்றான். அதற்கு அவர், ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவனை கேட்டதற்கு அவனுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷனிடத்தில் வயதுள்ளவன் என்றார். அப்பொழுது அவளை நோக்கி நின்று அவளை கூப்பிட போது அவன் வந்து வாசப்படியில் நின்றான். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்ப காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று. அதற்கு அவர், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே,
உமது அடியானுக்கும் அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றார். அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா என்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி திகழ் திட்டத்தில் கொண்டு ஒரு சூரியனைப் போல சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு நாள் அவன் அற்றுப்போகிறவரிடத்தில் அறுப்பறுக்கிறவர்களிடத்தில் இருந்து தன் தகப்பனண்டைக்கும் போயிருக்கும் பொழுது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோவுகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரிடத்தில் இவனை அவன் தாயினிடத்திலும் எடுத்து கொண்டு போய்விடுவார் என்றார்கள். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன பின்பு அவைகள் மத்தியானம் மற்றும் அவள் மடியிலே இருந்து செத்து போனாள். அப்பொழுது அவர் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷனை கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அன்றைய தினம் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷனிடத்திலும் இருக்கும் இடம் போய் வரும்படிக்கு வேலைக்காரர் ஒருவனை ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னார். அப்பொழுது அவன் இந்த அமாவாசையும் இங்கே ஓய்வு நாளுக்கும் அல்லவே நீ இன்றைய தினக்கு இன்றைக்கு அவரிடத்தில் போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னார். அப்பொழுது அதற்கு அவன் எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி இதை நீ ஓட்டு கொண்டு போய் நான் உனக்கு சொன்னால் ஒளிய போகிற வழியிலே எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாது என்று சொல்லி புறம்பட்டு கர்மேல் பருவத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனான். தேவனுடைய மனுஷனுடைய தூரத்திலே அவன் வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கையாசியை பார்த்து அதன் சூனை மேல் வருகிறதை நீ அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் ஓடி சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவரிடத்தில் கேள் என்றார். அவள் சுகந்த என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டான். அப்பொழுது கையாசி அவனை விலக்கி கொண்டு வந்தான். தேவனுடைய மனுஷன் அவனை தடுக்காதே, அவன் ஆத்மா துக்கமாக இருக்கிறது என்று அதை அவனுக்கு தெரிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவன் நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டோ, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது அவன் கேசியை பார்த்து நீ உன்னுடைய கட்டி கொண்டு என் தாடியை உன் கையில் பிடித்து கொண்டு வாளியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை விவாகம் பண்ணினாலும் கர்த்தர் அவனை எண்ணினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் பிள்ளையின் முகத்தின் மேல் தடியை அவன் பிள்ளைகளின் மேல் வை என்றார். பிள்ளையின் தாமே உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தர் ஜீவனை கொண்டு போய் சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவன் பின்னே போனான். கையாசி அவளுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனால் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை வீழ்ச்சியில்லை என்று அவனுக்கு பிரதி அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபொழுது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் சுத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கையில் அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்குமாய் உலாவி இருப்ப கிட்ட போய் அவர்கள் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை எழுதரம் தும்மி தன் கைகளை திறந்தான். அப்பொழுது அவன் கையாசியை கூப்பிட்டு இந்த சுனேமி ஆளை அழைத்து கொண்டு போ என்று அவன் அழைத்து கொண்டு போய் அவன் உம்மிடத்தில் வந்த பொழுது அவன் குமாரனை பெற்று எடுத்துக்கொண்டு உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போய் என்றார். அப்பொழுது அவன் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் ஆண்டவனை எடுத்துக்கொண்டு
வெளியே போனான். எலிசா சிங்காசனத்துக்கு புறம்பே போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசி புத்திரருக்கு புத்தி பிறர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவனை தன் வேலைக்காரன் நோக்கி, நீ பெரிய பானை அடுப்பில் வைத்து தீர்க்கதரிசி புத்திரருக்கு கூழ் காய்க்க இயன்றார். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய வைத்து அவைகளை அறுத்து கூழ்பானையிலே போட்டான். அது என்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தான். அப்பொழுது அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற பொழுது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷன் பானையிலும் காவு இருக்கிறது என்று சந்தோஷப்பட்டான். அப்பொழுது அவன் நீயே பாய் கொண்டு சொல்லி அவன் பிள்ளை போட்டு தன் ஜனங்களை சாகும்படி அவர்களுக்கு வரர் என்றும், அப்புறம் பானையிலே தோஷம் இருக்க போயிட்டு பின்பு பாகால் பிராயசம் ஒருவர் தேவனுடைய மனுஷனாகிய முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தன் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். அதற்கு பின்பு அவனுடைய பணிவுடையக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்பாக இருக்குது என்பதை அதற்கு நீ அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு. சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்க என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். அவர்களுக்கு முன்பாக போய் அவன் வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியாகவும் இருந்தது. ஆம், நாளிலும் வாசிக்க வேண்டிய வித வாசித்து முடித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய நாமம் மைப்படுவதற்காக நன்றி தெரிவிக்கிறோம். பெரிய காரியங்களை நோய்வாய்ப்பட்டவர்களை தொட்டு விடுதலையாக்கும் அட்மிஷன் காரியங்கள் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்து நன்மையை கட்டிடும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்த வர வல்லமையின் ஆவிகளை நசனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.